ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் வீடியோஸ் எல்லாம் போடுறதில்ல. எனக்கும் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா எல்லோரும் பேசுகிறத பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்கும். என்னால் வெளியில் லாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா என்னோடய உலகமே இந்த வீடு மட்டும்தான். ஏன்னா பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. என் ஹஸ்பண்ட் என் டாட்டர் மட்டும்தான். ஸோ டாட்டர் ஜாப் போயிடுவாங்க, ஹஸ்பண்ட் ஒர்க் போயிடுவாங்க. ஸோ யார்கிட்ட பேசுகிறது? யூனிவர்சலாக ஹஸ்பண்ட்ஸ் எப்போயுமே நம்ம பேசுகிறது கேட்க மாட்டாங்க. கிட்ஸும் லேப்டாப் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ் வெரி 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 லெஸ்ன்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ஒர்க் இருக்கும். நான் ஹோம் மேக்கர், யார்கிட்ட பேசுகிறது? ஸோ யூடியூப்பில் பேசினா எல்லோரும் கேட்பீங்கன்னு தான் போடுறேன். எனக்கு மிஞ்சி போனால் ஒரு 1000 வியூஸ் வரதே பெரிய விஷயந்தான். இதில் சப்ஸ்கிரைபர் 20 தான். ஸோ இருந்தாலும் எப்பயாவது போகணுன்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா என்னோடய வீட்டில் இருக்க ஒர்க்கு மீறி நான் பார்க்குறது யூடியூப்ஸ் மட்டும்தான். நிறையா ரெஃபர் பண்ணுவேன். ஆனால் இதில் எதை எடுத்துக்கலாம் எதை விட்டுடலான்றது சம்டைம்ஸ் தெரியல. ஆனால் இதை வச்சு யார்கிட்டையும் ஆர்கியூ பண்ணக்கூடாது. பிகாஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா நமக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். ஸோ என்னுடைய ஒப்பீனியன் எனக்கே, அவங்க ஒப்பீனியனை கேட்டுக்கணும். பட் இது கரெக்டு அது கரெக்டுனா நிச்சயமாக பிரச்சனை தான் வருது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் சஜஷன் சொல்லலாம். சம்டைம்ஸ் நான் சொல்கிற சில விஷயம் பலிக்கும், எனக்கு அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஆனால் அது நல்லதாக இருந்தால் ஓகே, கெட்டதாக இருந்தால் சுச்சோ நடந்துச்சுன்னு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஓகே, எனிவே எனக்கு ஒரு சின்ன ஆசை. நான் நிறைய முன்னெல்லாம் கவிதைகள் எழுதுவேன். ஆனால் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா மக்கள்லாம் பிஸியாக இருக்காங்க. நான் ஜஸ்ட்டு ஹவுஸ் ஒய்ஃப். எனக்கு பெருசாக எந்த வேலையும் கிடையாது. என்ன குக் பண்ணுவேன், வீட்டில் இருக்க சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஒர்க்லாம் பண்ணுவேன். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு பில் போடுவேன். ஆனால் இப்போ அவருக்கும் சுத்தமாக கோவிட்க்கு அப்புறம்லேருந்து ரொம்ப பிஸ்னஸ் கம்மி. சம் மந்த்லாம் பிஸ்னஸே இருக்காது. ஸோ எப்படியோ ஃபேமிலி ரன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ரொம்ப ஆசைகள் என்னென்னா, என்னுடைய கவிதைகளை யாராவது கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் என்னென்னா, நான் போடுற எந்த இதுக்குமே லைக்ஸும் கிடையாது, கமெண்ட்ஸும் கிடையாது. இவ பேசுகிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கூட யாரும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஏதோ பேசுகிறேன், பரவாயில்ல, வியூஸ் வருது, அது வரைக்கும் சந்தோஷம். சப்ஸ்கிரைபர் 20 தான், பட் பரவாயில்ல. பட் இந்த சாங்க்கெலாம் மவுத்து நம்ம இது பண்ணுறதெல்லாம் 1000 வந்திருக்கு ஒரே ஒரு வீடியோவுக்கு. மற்றதுக்குலாம் 500 தாண்டல. ப்ளீஸ் என்னோடய கவிதை கேட்குறீங்களா? மனிதா மனிதா விழித்தெழு, விடியலை நோக்கி புறப்படு, சூரியன் உதிப்பது உனக்காக, அவன் மறைவதும் உனக்காக, மரங்கள் அசைவது உனக்காக, பூக்கள் பூப்பது உனக்காக, கனிகளும் காய்களும் உனக்காக, அலைகள் கடலில் எழுவது உனக்காக, மலைகளின் அருவிகள் கொட்டுவது உனக்காக, பறவைகள் பறப்பது உனக்காக, மேகங்கள் உலாவுவது உனக்காக, மழை பொழிவது உனக்காக, இரவில் சந்திரன் குளிர்வது, நட்சத்திரங்கள் மிளிர்வதும் உனக்காக, பனி படர்வது உனக்காக, இவை அனைத்தும் உனக்காக. நீ ஏன் வாழ மறுக்கிறாய் பிறர்க்காக? வாழ்ந்து பார், மனம் குளிரும் பனியாக. பிடிச்சிருந்தால் லைக்ஸ் போடுங்க, பிடிக்கலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை பிடிக்கல, தயவுசெய்து நீ எல்லாம் வீடியோ போடாதுன்னு சொல்லிவிட்டு. நான் வீடியோ போடுறது என்னை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு என்லார்ஜ் ஆஃப் ஆர்ட் பெருசாகிடுச்சின்னு 2023 சொன்னாங்க. ஆனால் இப்போ ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலுக்கு வந்துட்டுருக்கேன்னு எனக்கே தெரியுது. யார்கிட்டயே பேசணுன்னு ஆசையாக இருக்குது. கேட்குறதுக்கு தான் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, ஏன்னா எல்லோரும் பிஸியாக இருக்காங்க. ஸோ யூடியூப் நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ என்னுடைய ஸ்பீச்சும் கேட்குறதுக்கு யாராவது இருப்பீங்கன்னு ஒரு சின்ன ஆசையில் தான் போட்டிருக்கேன். நல்லா இருந்தால் லைக்ஸ் போடுங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் கீப் வாட்சிங். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. பாய்.